Hi all, welcome to today's video. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மெயினாக நம்ம பார்த்துட்ருக்கிறது ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிள். ஸோ அதில் வந்து இப்போது இவாலுவேஷன் ஸ்டேஜில் இருக்கோம். வி ஆர் இன் த ஸ்டேஜ் ஆஃப் இவாலுவேட்டிங் வெதர் த மாடல் வில் பெஸ்ட் ஃபிட் அவர் ப்ராஜெக்ட் ஆர் நாட். ஓகேவா, அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹவு டு ஐடென்டிஃபை த பெஸ்ட் fitting model for our project. இது நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். செகண்டு, டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்குது, லைக் ஓவர்ஃபிட்டிங்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறமேட்டுக்கு அக்யூரசி, இதெல்லாமே வந்து ஏஐ டெர்மினாலஜிஸ், ஒரு மாடல் இவாலுவேட் பண்ணுறதுக்கான அந்த டெர்மினாலஜிஸ். இப்போது ஸ்டாண்டர்ட் 9th நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். லைக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ உங்களுக்கு இது புதுசாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு படிக்க யூ வில் கெட் யூஸ்ட் டு இட். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா தீஸ் மெனி டெர்மினாலஜிஸ், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த வேர்டு வந்து இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Overfitting, accuracy, precision, recall and FN score. ஸோ மெயினாக இதுதான் பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன் டு த டாபிக். ஸோ எதுக்கு நம்ம இவாலுவேஷன் பண்ணணும்? ஸோ நம்ம வந்து டேட்டா அக்வயர் பண்ணியாச்சு, டேட்டாவை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். மாடலிங்லேயுமே நம்ம லேர்னிங் பேஸ்ட் அப்ரோச்சா இல்லை ரூல் பேஸ்ட் அப்ரோச்சான்னு நம்ம சர்ச் பண்ணி ஒரு மாடலை நம்ம செலக்ட் பண்ணி அந்த மாடலுக்கு நம்ம டேட்டாவை ஃபீட் பண்ணிட்டோம். ஃபீட் பண்ணி அது எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குது, அந்த ரிசல்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்குதா இல்லை வந்து நம்ம அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணுமா, அந்த ரிசல்ட்ஸை வச்சு தான் அந்த மாடல் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பெஸ்ட் ஃபிட்டிங் மாடலா இல்லையா அப்படின்ட்டு வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து லைக் பிஃபோர் த ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம வந்து இருக்கோம். வி ஆர் கோயிங் டு இவாலுவேட் த மாடல் விச் வி ஹவ் செலக்டட். அது வந்து கரெக்டான மாடலா இல்லை வந்து அதுக்கு இன்னும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணணுமான்ற அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ பேசிக்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இவாலுவேஷனா மெஷரிங் ஹவு வெல் த மாடல் சால்வ்ஸ் த ப்ராப்ளம். அது வந்து எவ்வளவு நல்லா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதுன்றதை பற்றி நம்ம கற்றுக்குவோம். அடுத்தது வை இவாலுவேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். நம்ம ஏன் வந்து இவாலுவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, டு செக் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மாடல், டு ஐடென்டிஃபை எரர்ஸ் அண்ட் வீக்னஸ். அந்த மாடலுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு மாடலில் வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேறு மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் we can compare different models. இந்த ஒரு மாடல் தான் மட்டும் இல்லை, we can try to compare between different models and choose the best model for deployment. ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ என்னென்ன அப்படின்னா, லைக் அந்த நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எரர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் எரர்ஸ் அண்ட் வீக்னஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், லைக் இந்த ஒரு மாடல் தான் இருக்குது அப்படின்ட்டு இல்லை, நம்ம 5-6 மாடல்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம கிராஃப் போட்டு எது நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு பெஸ்ட் ஃபிட்டிங் மாடல்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜுக்கே நம்ம போவோம். அண்ட் ஓகே, ஸோ கெட்டிங் இன் டு த டாபிக். இப்போ ஒரு மாடல் வந்து எப்படி இவாலுவேட் பண்ணுதுன்றது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. ஸோ எப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது COVID-19 ஓகேங்களா, அப்போ அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நிறைய பேர் போனாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஏஐ மாடல் இருக்குது அப்படின்றப்ப, ஸோ பேஷண்ட்ஸ் அதுக்கிட்ட போயிட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் எடுத்து ஏஐ மாடல் வில் கிவ் இந்த பேஷண்ட் வந்து பாசிட்டிவாக, கோவிட் பாசிட்டிவாக இல்லை கோவிட் நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த மாடலை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த மாடல் டெவலப் பண்ணி யார்கிட்ட கொடுக்க போகிறோம்னா ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்க போகிறோம். ஹாஸ்பிட்டலில் வந்து தே வில் பி செக்கிங் பேஷண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு ஒருத்தரும் மேனுவலாக ஒரு அசிஸ்டண்ட்டோ இல்லை யாரையோ ஒரு நர்ஸையோ அவங்க அப்பாயிண்ட் பண்ணாமல் இந்த ஏஐ மாடல் வச்சு அவங்க வந்து பேஷண்ட் வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவா அப்படின்ட்டு அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாடல் வந்து எஸ் இல்லை நோ ரெண்டு பாசிட்டிவ் கிளாசிஃபிகேஷன் டைப் ப்ராப்ளம் தான் இது. ஓகேவா, ஒன்று வந்து அந்த மாடல் ஆன்சர் என்ன கொடுக்கும், எஸ்ன்னு கொடுக்கும் இல்லை நோன்னு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸோ அதை தான் நான் மேலே போட்டிருக்கேன் உங்களுக்கு, மாடல் ப்ரெடிக்டட் எஸ், மாடல் ப்ரெடிக்டட் நோ. அடுத்தது வந்து ஸோ பட் அந்த பேஷண்ட்டுக்கு ரியல்லியுமே கோவிட் இருக்கா
இல்லை ரியலையுமே கோவிடே கிடையாதா அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். பேஷண்ட் ஹாஸ் கோவிட், எஸ், பேஷண்ட் ஹாஸ் நோ கோவிட். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஷண்ட் ஹேஸ் கோவிட், பேஷண்ட்டுக்கு கோவிட் இருக்குது, எஸ், அண்ட் த மாடல் ஆல்சோ ப்ரெடிக்டட் கரெக்ட்லி, எஸ். இதுக்கு பேர் வந்து ட்ரூ பாசிட்டிவ். ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரூ பாசிட்டிவ்னு சொல்லுவோம். பேஷண்ட்டுக்கு கோவிட் இருக்குது, மாடலுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, ட்ரூ பாசிட்டிவ் தான் சொல்லிட்டு, ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரூ பாசிட்டிவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஷண்ட் ஹேஸ் கோவிட் அண்ட் த மாடல் ஹேஸ் ப்ரெடிக்டட் நோ. ஸோ இது வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு, ஸோ இது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேஷண்ட் ஹேஸ் நோ கோவிட், பேஷண்ட்டுக்கு கோவிடே கிடையாது, ஆனால் மாடல் வந்து எஸ்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, ஸோ இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? இது வந்து ஃபால்ஸு, ஆனால் அது வந்து தப்பாக எஸ்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணதுனால ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்கிறோம், ஃபால்ஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு வந்து பேஷண்ட் ஹேஸ் நோ கோவிட், அதே மாதிரி மாடலுமே வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குன்னா நோன் தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரூ நெகட்டிவ்னு சொல்லுவோம். பேஷண்ட் ஹேஸ் நோ கோவிட், கரெக்டாக மாடலுமே வந்து நோன் தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, ஸோ இதுக்கு வந்து ட்ரூ நெகட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் புரிகிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் once we get used to these terms, true, positive, false, negative, இந்த டேர்முக்கு வந்து எந்தெந்த சினாரியோவில் எந்தெந்த வேர்டு கரெக்டாக வரும்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 to 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது we will get used to it. So again I'll say, but so patient has COVID, ரெண்டு சினாரியோ, பேஷண்ட்டுக்கு கோவிட் இருக்கா இல்லையா, செகண்ட் வந்து மாடல் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, பாசிட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா, நெகட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா, இந்த 4 சினாரியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் பேஷண்ட் ஹேஸ் கோவிட் அண்ட் மாடல் ப்ரெடிக்டட் எஸ், அப்படி இருக்கும்போது அது பேர் நம்ம ட்ரூ பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு பேஷண்ட் ஹேஸ் கோவிட் அண்ட் மாடல் ஹேஸ் ப்ரெடிக்டட் நோ, அப்படின்னா ஃபால்ஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு பேஷண்ட் ஹேஸ் நோ கோவிட், பேஷண்ட்டு கோவிட் இல்லை, ஆனால் மாடல் ஹேஸ் ப்ரெடிக்டட் எஸ், ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். அண்ட் பேஷண்ட் ஹேஸ் நோ கோவிட் அண்ட் மாடல் ப்ரெடிக்டட் நோ, அண்ட் இட் இஸ் கால்ட் ட்ரூ நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான 4 சினாரியோ நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சர்டன் அல்காரிதம் வச்சு நம்ம இந்த ரிசல்ட்ஸை வந்து எந்த மாடல் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே, நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன், ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ ஐ வில் டேக் அனதர் நோட்ஸ். ஸோ ஹியர் இஃப் யூ see, இதுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேருக்கு வந்து கோவிட் இருக்கா இல்லையான்ற அந்த டெஸ்ட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வச்சுக்கோங்க. ஸோ 100 people வந்து ஆர் கெட்டிங் டெஸ்டட் டுடே, அண்ட் ஆக்சுவலி யாருக்கு கோவிட் இருக்குது அப்படின்னா 20 people only have கோவிட் அண்ட் ரிமைனிங் 80 people does not have கோவிட். இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டே இதுதான். ஆனால் மாடல் வந்து நம்ம என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? மாடல் ரிசல்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது, ட்ரூ பாசிட்டிவ். ட்ரூ பாசிட்டிவ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோவிட் இருக்குது, ஆனாலும் மாடலுமே எஸ் தான் சொல்லியிருக்கு, அப்படின்னா அது வந்து 15. ஓகேங்களா? 15 ட்ரூ பாசிட்டிவ் வந்து 15. நெக்ஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கோவிட் இருக்குது, ஆனால் மாடல் வந்து இல்லைன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. பேஷண்ட்டுக்கு கோவிட் இருக்குது, ஆனால் மாடல் வந்து இல்லைன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். இது வந்து 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ன்றது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கோவிடே கிடையாது, ஆனால் மாடல் வந்து எஸ்ன்னு தப்பாக 10 பேருக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இந்த 10ன்றது வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து நம்ம ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் பேஷண்ட்டுக்கு கோவிட் கிடையாது, மாடலுமே வந்து கிடையாதுன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, நெகட்டிவ், ட்ரூ நெகட்டிவ். இது வந்து 70. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ், ட்ரூ பாசிட்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ 15 + 10. ஓகேங்களா? 15 ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 தானே ஆக்சுவல் பாசிட்டிவ். ஸோ இந்த 20ல் பார்த்துட்டிங்கன்னா ட்ரூ பாசிட்டிவ் எத்தனை பேருக்கு இருக்குது, 15. அண்ட் ஆக்சுவலாக கோவிட் இருக்கிறது வந்து இது தப்பாக இல்லைன்னு சொல்லியிருக்கு, மாடல் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான இது. ஆனால் இது தப்பாக 10 பேருக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கு, நெகட்டிவில் வந்து 10 பேருக்கு தப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு, ஆனால் 70 பேருக்கு தான் இதுக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு மாடல். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு டெர்மினாலஜி சொன்னேன் பார்த்தீங்களா, அக்யூரசி, ப்ரெசிஷன், ரீகால் அண்ட் F1 ஸ்கோர். ஸோ இந்த ஒரு 4 டெர்மினாலஜிஸையுமே வந்து வச்சு நம்ம மாடல் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கா இல்லை தப்பாக சொல்லியிருக்கான்றதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அக்யூரசி.
அக்யூரசின்றது வந்து ஸோ இது வந்து ஓவரால் கரெக்ட்னஸ் ஆஃப் தி மாடலை வந்து சொல்லுது. ஓவரால் கரெக்ட்னஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் வந்து எவ்வளவு கரெக்டு, இதை வந்து ஓவராலாக வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவையும் நெகட்டிவையும் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குன்றதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அக்யூரசியோட ஃபார்முலா நீங்கள் இப்போதைக்கு இந்த லெவலில் வந்து ஃபார்முலா எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அக்யூரசி மீன்ஸ், அவ்வளோதான். ஸோ அக்யூரசிக்கு நான் எதை எடுத்திருக்கேன் அப்படின்றப்ப நான் எல்லா இதையுமே ஸோ கீழே டினாமினேட்டரில் 100, ஸோ 100ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுன்னா ட்ரூ பாசிட்டிவ் அண்ட் ட்ரூ நெகட்டிவ், இது மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஓவரால் கரெக்ட்னஸ். ஸோ இதுதான் வந்து அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இது ரெண்டுமே தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஃபால்ஸ்ன்றது வந்து தப்பாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் கரெக்ட்னஸ் பார்த்திங்கன்னா 15 + 70 டிவைடட் பை ஓவரால் 100. ஸோ 85% மை மாடல் இஸ் அக்யூரேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெசிஷன் அப்படின்னா வென் இட் சேஸ் மாடல் சேஸ் கோவிட் பாசிட்டிவ் ஹவ் ஆஃபன் இட் இஸ் ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசிஷன் அப்படின்னா அது எத்தனை பேருக்கு வந்து கரெக்டாக கோவிட் இருக்குன்றதை வந்து மாடல் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக 20 பேருக்கு வந்து இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணது வந்து 15க்கு தான். 15க்கு தான் அது வந்து கரெக்டாக ஆமாம் இருக்குது ட்ரூ பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அது வந்து மாடல் படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே இருக்கிற நியூமரேட்டரில் வந்து 15 டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் 15 + 10 ஃபால்ஸ் பாசிட்டிவ். இது வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ்ஸ் ரிலேட் பண்ணுறது. பாசிட்டிவ்ஸை வச்சு நம்ம வந்து இந்த ப்ரெசிஷன் கண்டுபிடிப்போம். ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ, ஃபால்ஸ் பாசிட்டிவ் எவ்வளோ, அதுதான் டோட்டலாக. இது வந்து ஃபால்ஸாக கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இந்த ஓவராலாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 25 கண்டுபிடிச்சிருக்கு பாசிட்டிவ். ஃபால்ஸ் பாசிட்டிவில் 10 இருக்கிறதுனால ஸோ 60% வந்து இது வந்து பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக இது வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கு. 60ன்றது வந்து அந்த நம்ம சொன்ன அந்த 20ல் வந்து இது கரெக்டாக 15 தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து 60% அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலி ஆஸ் கோவிட். அடுத்தது வந்து ரீகால் சென்சிட்டிவிட்டி. ரீகால்ன்றது வந்து ஹவு மெனி ஆக்சுவல் கோவிட் கேசஸ் டிட் த மாடல் கேட்ச். இது வந்து எத்தனை வந்து கோவிட் கேசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்குன்றதை பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கு, ட்ரூ பாசிட்டிவ் 15 கண்டுபிடிச்சிருக்கு. அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் அவங்களுக்கு கோவிட் ஆனால் மாடல் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆனால் அவங்களுக்கு கோவிட் தான். ஸோ இந்த ட்ரூ பாசிட்டிவையும் ஃபால்ஸ் நெகட்டிவையுமே டினாமினேட்டரில் இந்த கவுண்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் வந்து 15 + 5 மேலே வந்துட்டு ட்ரூ பாசிட்டிவ் 15. ஓகேங்களா, இதுதான் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கான பர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 75%. ஸோ மாடல் வந்து ரியல் கோவிட் கேசஸ் வந்து 75% தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ரிமைனிங் 25% வந்து மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த 5 வந்து அது மிஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து அது கண்டுபிடிக்க விட்டது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரீகால். நெக்ஸ்ட் வந்து F1 ஸ்கோர் அப்படின்னா இட் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் ப்ரெசிஷன் அண்ட் ரீகால். ஸோ இந்த மாதிரியான நம்ம சில டெர்மினாலஜிஸை வச்சு நம்ம இந்த மாடலோட கரெக்ட்னஸ் எவ்வளோ பாசிட்டிவை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, ஓவரால் கரெக்ட்னஸ் எவ்வளோ, இந்த மாதிரியான சில கன்க்ளூஷன்ஸை வச்சு நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து எந்த மாடல் வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுக்குதுன்றது வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, தட் ஐ வில் போஸ்ட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.